டே 5ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐலேண்டில் கூட்டிகிட்டு போய் விட்டு அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து திரும்ப இன்னொரு ஐலேண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோலாம் எடுக்கிறதுக்கு கூட பெருசாக வந்து தோணவே இல்லை, அதை என்ஜாய் பண்ணிட்டே போகிறதுக்கு தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுத்ததுலாம் வந்து ரொம்ப மினிமல் தான், கம்மியாக தான் எடுத்திருந்தோம் எல்லாமே. பட் ஆனால் பார்த்தது, கண்ணால் பார்த்தது அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே அப்படியே ஞாபகத்திலே இருக்குது அந்த இடம்லாம். அவ்வளோ க்ரீனாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அங்கேருந்து இன்னொரு ஐலேண்ட் போனோம். எனக்கு இந்த ஐலேண்ட் பெருசாக பிடிக்கவே இல்லை. அந்த ஐலேண்ட் வந்து ஒரு மாதிரி லைக் தரையில் அந்த பீச்சு மண் அது இதுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த முன்னாடி போன அந்த ஐலேண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ரூம் வந்து சும்மா லைட்டாக ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. இது வந்து எப்படின்னா கனெக்டிங் ஃப்ளைட் இன்றைக்கி. ஸோ ஒரு ஈவினிங் நைட்டு வந்து ஒரு 9:30 மாதிரி ஃப்ளைட்டு. 10:30க்கு வந்து கோலாலம்பூர் ரீச் ஆகிட்டு அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5:30க்கு தான் வந்து கோலாலம்பூர் டு சென்னை ஃப்ளைட்டு. ஆக்சுவலி 5:30க்கு ஃப்ளைட்டு, 3.5 hours ட்ராவலு. சென்னை வந்து 7:30க்கு ரீச் ஆயிரும். ஸோ சென்னைக்கும் மலேசியாவுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் 5:30க்கு ஏறணும் அப்படின்னா 3.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு 7:30க்கு சென்னை ரீச் ஆயிடுவோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மிட் கேப்பில், அதாவது இந்த 10:30 to 5:30 வரைக்கும் ஏர்போர்ட்லேயே உட்காந்து தூங்குறது தான் பிளானு. கனெக்டிங் ஃப்ளைட்லாம் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஐ மீன் இன்டர்நேஷ்னல் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். கனெக்டிங் ஃப்ளைட்லாம் வந்து ஐடியாவே இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட்லேயே ஏர்போர்ட்லேயே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு நார்மலாக எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து போகிறது தான் வந்து பிளானாக இருந்துச்சு. இந்த ரிட்டன் வர 2 ஃப்ளைட்டுமே வந்து நான் பர்சனலாக புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், வந்து 2மே விண்டோ சீட்டாகவே போட்டிருந்தேன். நம்ம சூஸ் பண்ணுற சீட் நம்பரு நம்ம சூஸ் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ நான் வந்து 2மே வந்து மிடில் போட்டிருந்தேன். 2மே மிடில் போட்டு ஒரு பக்கம் வந்து கோலாலம்பூருக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடும், சென்னைக்கு வந்து ரைட் சைடும் வந்து 2மே மாற்றி போட்டு விண்டோ சீட்டாகவே போட்டிருந்தேன். சரி, நம்மலாம் எப்போயா தான் ட்ராவல் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃப்ளைட்டில், விண்டோ சீட்டாகவே போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். சரி பரவாயில்ல சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஸோ போகும்போது நைட்டு வந்து பெருசாக தெரியல. பட் இருந்தாலும் ஃபுல்லாக அந்த கடல் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஐலேண்டு. ஸோ மேலே கடல் தான். ஒரு மாதிரி கலராக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அது எல்லாமே வந்து இந்த ஷிப்பு, கடலில் இந்த ஷிப் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து கலராக தெரிஞ்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. ஸோ 1 hour தாங்கிறதுனால டக்குன்னு போயிருச்சு. இங்கேருந்து அங்கே போயிட்டு டின்னர் வந்து ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டுட்டோம். வேறு வழி கிடையாது, ஏர்போர்ட்டில் தான் சாப்பிட்ணும். குவைட் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ஒரு 5 hours அங்கேயே கொஞ்சம் தூங்கி எழுந்து அங்கேருந்து திரும்ப சென்னை ஃப்ளைட்டும் ஏறியாச்சு. ஒரு 5:30 போல் ஏறிட்டு அது வந்து ஒரு 3 hours கிட்ட ட்ராவல் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. ஃப்ளைட்லேயே தூங்கி எழுந்து பார்த்தா அப்படியே வியூ பயங்கரமாக இருந்துச்சு. சூரியன் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக, வானம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த மேகத்துக்கு நடுவில் போச்சு ஃப்ளைட். அது ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஒரு மெமரியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து ஒரு மாதிரி லாட் ஆஃப் மெமரிஸோடு வந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணது இது தான் ஃபஸ்ட் டைம். இவ்வளோ லாங்காக வந்து ஆஃப்டர் பேபி தனியாக ட்ராவல் பண்ணுறதும் இது தான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே இது தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. வரும்போது ஒரு மாதிரி ஹார்ட்டடாக இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. பட் அது அதுக்கப்புறம் ஒரு நாள்லேயே சரியாகவும் ஆயிடுச்சு அவளுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் ரிலாக்ஸாக வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக இங்கேருந்து ஒரு பிளேஸ்க்கு பஸ்ஸில் போகிறது அப்படின்னாலே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவேன். ட்ராவல் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில சிச்சுவேஷன்னால் லைஃப் அப்படியே வந்து அப்சைட் டவுனாக மாறினதுனால ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் எப்படி நினச்சனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ட்ராவல் பண்ணோம், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிலாம் யோசித்து வச்சது அது இப்படி போயிட்டுருக்கு. பட் டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. லைஃப் எப்படி போதோ அப்படி போக வேண்டியது தான். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கணும். 2026 ஸ்டார்ட் ஆகும்போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் ட்ராவல் வந்து பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன்.
இந்த ட்ரிப்புக்கே வந்து நிறைய கிரிட்டிசிசம், நிறைய பேச்சு வாங்கினேன். பட் ஓகே, அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அட்லாஸ்ட் நான் இதை லைஃப் லாங் இந்த மெமரியை கேரி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவங்க பேசுகிறதுலாம் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஸோ நான் இந்த மெமரியை கேரி பண்ணுறது தான் எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. அது இந்த ட்ரிப் வந்து ஹாப்பியாக முடிச்சது. ஸோ நான் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7:30, பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு 8 o'clock. ஸோ ஹஸ்பண்ட் தான் வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. வந்த உடனே அங்கேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு காலையில் ஒரு 8:30 போல் வந்து ஒரு வெளியில் கடையில் டிஃபனும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலி அக்கா வீட்டில் தான் வந்து பாப்பா விட்டுருந்தேன். ஸோ நாங்கள் போகிற வழியிலேயே அவளையுமே வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போய் பாப்பாவை கூட்டிகிட்டு காஞ்சிபுரம், ஆக்சுவலி சென்னை ஏர்போர்ட்டு காஞ்சிபுரமில் அக்கா இருந்தா. ஸோ சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போய் பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு ஃபீலோடு இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சிருக்கு. போகும்போது ஹெவி ஹார்ட்டடாக போனேன், வரும்போது வந்து ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் வந்திருக்கேன். ஸோ பெருசாக பர்ச்சேஸ்லாம் எதுவுமே பண்ண முடியல இங்கே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தானே இது, நமக்கு இந்தியன் மணிக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ பெருசாக எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியல. பட் ஓகே, மெமரி வந்து கேரி பண்ணுறது நல்லாயிருக்கு.